பிரைஸ் லார்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கண்மணி போல காத்துக்கொள்வாராக. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். எவ்வளோ ஒரு அருமையான வசனம். இன்று அநேக பேர் நன்மைகளை தேடுகிறோம், ஆனால் எந்த நன்மை வசனம் தெளிவாக சொல்லுகிறது? மேலானவைகளை நாடுங்கள். எது மேலானவை? பூமிக்குரியது தவிர இது எல்லாமே மேலானவைகள். ரட்சிப்புகளுங்க அவர் தருவார். உடன்படிக்கையில் பங்கு வரும் கிருபைகளுங்க தருவார். அபிஷேகம் வேணுமால் தாரும். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். அவருக்குள்ளே இன்னும் வாரமாக கிருபைகளுங்க தருவார். வேதத்தின் ரகசியங்களை அறிய கிருபைகளுங்க தருவார். ஆனால் நாம் அநேகர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உலக ஆசீர்வாதங்களை நோக்கி நம் கண்கள் செல்வோமானால் நமக்கு பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. அநேக நேரம் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை இன்று உலக ஆசீர்வாதங்களை மாத்திரம் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறது. விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்ற உலக ஆசீர்வாதங்களை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறது. பரலோக ராஜ்யம் மிக மிக சமீபம். கடந்த நாள் ஆவியானவர் எச்சரித்த வார்த்தை இது. தேவ சபையை மனம் திரும்புங்கள். ஆசீர்வாதங்கள் பின் செல்ல வேண்டாம். மானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் வேணும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.